ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் டிஎன்பிசி சேனல். இன்றைக்கி நம்ம நீதி நூல்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நீதி நூல்களில் என்னென்ன நூல் இருக்குது, அதை எழுதினவங்க யார் அப்படின்னு சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாருங்கள், திருக்குறள். அதை எழுதினவர் வந்து திருவள்ளுவர். இது எல்லாருக்குமே தெரியும். நாலடியார் எழுதின வந்து சமண புலவர்கள், சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தொகுத்தவர் வந்து பதுமனார். இதை வந்து வகுத்தவர் தொகுத்தவர்னு ரெண்டு டிஃப்ரென்ஸ் வரும். இது வந்து பதுமனார். இன்னொருத்தரை வந்து சொல்லுவாங்க. அது யாருன்னு நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க கமெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நான்மணி கடிகை எழுதினவர் வந்து விளம்பி நாகனார். இதை வந்து நாகனார் அப்படிங்கிறதும் தனியாக குறிப்பிடுவாங்க, விளம்பி நாகனார் அப்படிங்கிறது ஃபுல்லாகவும் குறிப்பிடுவாங்க. நாகனாருங்கிறது குறிப்பிட்டாலும் நான்மணி கடிகையை எழுதினவங்க தான். இப்போ உள்ள குரூப் 4ல் கூட இப்படி தான் குறிப்பிட்டிருந்தாங்க. இன்னா நாற்பது வந்து கபிலர், இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார், திரிகடுகம் நல்லாதனார், ஆசாரகோவை பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400, அதை பழமொழின்னு கொடுத்துருக்குறாங்க. பழமொழி 400, மூன்றுரை அரையனார். இதை வந்து மூன்றுரை வந்து ஊர் பெயர், அதில் அரையனார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கலாம். சிறுபஞ்சமூலம் வந்து காரியாசன், ஏலாதி கணித மேதாவியார், முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார், ஆத்திச்சூடி ஔவையார், நருந்தொகை அதிவீரராம பாண்டியர், மூதுரை ஔவையார். இதில் வந்து நருந்தொகை வந்து அந்த நூலோட சிறப்பு பெயர். அந்த நூலுக்கு இன்னொரு பெயர் இருக்கும். அந்த பெயர் என்னங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.